சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமோய் 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 நல்ல மூக்கு முழியுமா? என் கண்ணுக்கு நல்ல லட்சணமா இருக்கீங்க நீங்க. என்னடா இது? அவ போட்டோவை மறைச்சிட்டு என் போட்டோவை ரெண்டாவது வெட்டி ஒட்டி வச்சிருக்கா. ஓ, இப்பதான் புரியுது. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சது என் தங்கச்சி தெரிஞ்சிடக்கூடாதுல. ஆஹா, அவ எவ்வளவு மூளை என் பொண்டாட்டிக்கு. நான் உங்களை அடிச்சாலும் பிடிச்சாலும் புரட்டி புரட்டி துவச்சி எடுத்தாலும் 1000 பிரச்சனை நமக்குள்ள இருந்தா கூட உடனே அடுத்த நிமிஷமே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு செல்லக்குட்டி நொல்லக்குட்டி அப்படின்னு சந்தோஷமா என்கிட்ட பேசியே பாருங்க. அந்த குணம் தான் மாமோய் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்காளா என் பொண்டாட்டி? அம்மையும் மவளும் அடுக்களை நோக்கி போனாவோ, ஆளை காணலையே. எட்டி பார்க்கவும் பயமா இருக்கு. திடுதிப்புன்னு இவ பாத்துக்கிட்டு இவ எதுக்கு பக்கத்து பிள்ளை நம்ம அடுக்கலையில வந்து எட்டி பார்க்க நினைச்சிடப்படாத. செல்லக்குட்டி, என்ன அடுக்கலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு பாடு வேணா தாராளமா போய் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது. நம்ம வீட்டுல என்னத்த எட்டி எட்டி பாப்பு? மாமாய், அந்த கூறுகட்ட குக்கரு அதான் உங்க தங்கச்சி சொன்னேன். கொஞ்சம் மரியாதை. அந்த கூறுகிட்ட குக்கர் ஆனது எதனால? உன் மடையால தானே. மாமாய், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா கொஞ்ச நேரம்? இப்பதானடா வந்த அங்க இருந்து புறவு என்ன இப்ப அதுக்குள்ள சாடிட்டு நிக்க? அதுக்கு இல்ல மாமாய், எப்படியும் உங்க அம்மா சாம்பார் தான் வைப்பா. அந்த சாம்பார் திங்கிறதுக்கு முன்னாடி உசுறு போய் உசுறு வந்த கதையாயிரும். அந்த சாம்பார் திங்கிறதுக்கு 5 உள்ளிய உடம்பா, கொஞ்சோண்டு தேங்காய் துருவம்பா, காய்கறி நறுக்கும்பா. ஆனா இப்ப உங்க தங்கச்சி என் மேல பாசமா தானே இருக்கா. முன்னாலலாம் நான் வேலை செய்யலன்னு ஏசுவா. இப்ப பக்கத்து பிள்ளை ஆயிட்டோம்ல, எப்படி நான் வேலை செய்து கொடுக்க முடியும்? அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு தெரிஞ்சிரும்ல. அதனால தான் சொல்லுதேன், உங்க அம்மா கறி வைக்க வரைக்கும் கொஞ்ச நேரம் எங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து காதை விட்டுட்டு ஓடியாரேன். உனக்கு வேலை செய்யறதுக்கு வலி வேற என்னத்த? சரி போயிட்டு வா, 10 நிமிஷத்துல வந்துரு. என்ன? சரி மாமாய். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. உன்னை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லணும். சும்மா சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். என் பொண்டாட்டி ஒரு வெகுளி. அவ பியாச்சுல மயங்கி தானே அவளை கெட்டணும்னு நான் ஒத்த கால்ல நின்னேன். நிறைய பேர் நாத்து அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடாத குறைய அலசி ஆரஞ்சிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி ஒரே ஒரு ஆள் தானே, அவள மாதிரி இன்னொரு ஆள் பிறந்துதான் வரணும். அடிக்கடியில வேலை நடக்கும் போது இங்க நின்னா நம்மள உள்ளி வரைக்கும் சொல்லிடுவான் எங்க அம்மா. எஸ்கேப். ஏம்மா, சாம்பார் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருமா ஒரு வாரத்துக்கு. இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? என்னடி செய்யணும்? அப்ப சோறு இருப்போங்கண்டமா. உங்க அண்ணன் வருவான், புருஷன் வருவாரு. முக்கியமான ஆளை மறந்துட்டியம்மா. அதாம்மா உன் வருங்கால மருமவா. இந்த கூத்தி எதுல போய் முடிய போது தெரியல. ஏம்மா, ஒரு 5000 ரூபாய் இருந்தா தாயா. 5000 ரூபாயா? யார்கிட்ட எதுவும் கடன் வாங்கி வச்சிருக்கியா? இல்லம்மா, ஏத்து விட்டு கியூட் கேர்ளுக்கு விருந்து வைக்க. விருந்து வைக்கவா? ஆமாமா, அவளை கூப்பிட்டு என் கையால சமைச்சு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அதான் ராத்திரி எல்லாம் தூங்கவில்லை பத்துக்கோ. என்ன செய்யலாம் ஒரே உருண்டு பிறண்டு அங்கேயும் படுத்துட்டே இருந்தா அந்த கீழே தொபக்கடின்னு கட்டில இருந்து விழுந்துட்டேன். ஐயோ, அந்த அளவுக்கு பாசம் இருக்குமா என்னன்னு தெரியலமா. ஏதோ முன்ஜென்மத்து சொந்தமா இருக்கும்னு நினைக்கமா. இவளுக்கு மட்டும் பழைய ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவுதான், 10 தண்ணி கூட கொடுக்க மாட்டா. வாயை பழக்காதமா, துட்டு வச்சிருப்பா உங்ககிட்ட. நீ எப்படியாப்பட்ட ஆளு? துட்டு எடுத்துட்டு போ. நீ துட்டு எடுத்து ரெடியா வச்சிரு. நான் என் புருஷனுக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லுதேன். என்னென்ன வாங்கணுமோ லிஸ்ட் போட்டு கொடுப்போம். எல்லாத்தையும் இந்த மனசு வாங்கிட்டு ஓடி வந்துருவாரு. அம்மா, அந்த பிள்ளைய காக்க வச்சுட்டு வந்துட்டேனே, ரொம்ப சங்கடமா இருக்குமா. லேசா போய் சொல்லிட்டு வரேன். மக்களை, நீ இங்க இரு எங்க வீட்டுல. இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வரமா. ஐயோ, அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு ஓடிச்சா போல இருக்க. அரட்டி புஷ்பா, நான் வீட்டுல போய் என்னதுன்னு பாத்துட்டு ஓடியாரேன்னு. எங்க சாப்பிட வந்துரு. நீ யாராயி வராத. அவள அந்த மழை நேரத்துல ஆறி போயிரும். சரிடி, ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவேன். ஏகோ, உங்க அக்கா மனசுல இப்பதான் சந்தோஷம் அப்படி தாண்டவம் ஆடுது. ஏகோ, சாவகாசமா இருக்க. சுவாரலாம் பொங்கிச்சோ. ஆமாட்டி, இந்த அங்க போக வேண்டி இருக்கு பத்தியா. அதான் நேரத்தை பொங்கிட்டேன். சாம்பார் வச்சு அவியல் வச்சு பப்படம் பொரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் தயிர் கிச்சடியும் வச்சு வச்சிருக்கேன். பிள்ளைகளோ தயிர் கிச்சடினா நல்ல விருப்பமா சாப்பிடும். ஏகோ, இடி சாம்பாருக்கும் தயிர் கிச்சடிக்கு அப்படி டாப்பா இருக்குமே. ஏன் சின்ன பொண்ணு அப்படி ஒரு மாதிரி முறைக்க? எனக்கு மட்டுமா பிடிக்கும்? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம ஊர்ல ஸ்பெஷல் இடி சாம்பாரும் தயிர் கிச்சடியும் அப்படி டாப்பா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏகோ, பொண்ணு வீட்டு கொண்டு போதுக்கு எல்லாம் வாங்கிட்டியாக்கா? இடி மிச்சம்லானதா பட்டு நம்ம அதுக்கப்புறம் சீரு இருன்னு எல்லாம் தட்டு தாம்பளம் எல்லாம் கொண்டுட்டு போனோம். பழ வகைகள், அப்புறம் பூவு வந்தது போனது எல்லாம் கொண்டு போனோம். ஆமா பத்தியாக்கா, நானும் லெவல் இல்லாம பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பொண்ணு தானே பார்க்க போறோம். அப்போ பூவும் இந்த ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போனா போதும்லக்கா? ஆமாட்டி, உங்க அண்ணன் கரெக்டா சொல்லியிருக்கேன். அவர் வாங்கிட்டு வரேன் இருக்காரு. 1 கிலோ இந்த ஸ்வீட் எல்லாம் நிரத்தி போட்டு எல்லா வகையிலையும் ஒன்னு போட்டு 1 கிலோ வாங்கிட்டு வரோம். நல்ல புது ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். ஆமாக்கா, நம்ம ஊர்ல சில நேரத்துல மழை நேரத்துல இந்த பழைய ஸ்வீட்டை போட்டு ஏமாத்தி விட்டுருவாங்க.
இடி நான் நாருள்ள போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்தால பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரேன் இருக்காரு. பூவுக்கு சிம்மிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல மல்லிப்பூ வந்து வாங்கி வச்சிரு, சும்மா 2-3 உலக்கு நான் துட்டு தந்துடுறேன் அப்படி சொல்லியிருக்கேன். இடி அது இருக்கட்டும். சின்ன பொண்ணு, உங்க தூரத்து சொந்தம் அதான் டி உங்க மாமியாக்காரிக்கு தூரத்து சொந்தம் சுவாதிகான்னு ஒரு பிள்ளை உண்டுல்ல. ஆமாக்கா, அந்த பிள்ளைக்கு என்ன? இப்போ வந்து தேவ கல்யாணத்தை பத்தி பேசும்போது தான் எனக்கு நினைவு வந்துச்சு. அந்த சுவாதிகா பிள்ளைக்கு இன்னும் பேசி முடிக்க போறானா அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா, உனக்கு தெரியுமாட்டி? எனக்கு தெரியாதுக்கா. சின்ன அதால கதை விடாதல்ல. ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் காது குத்தி கம்மல் போட்டாச்சு. உன் மாமியா கிழவி உன்ன மர்மா மாதிரியே நடத்தா, ஃப்ரெண்டு மாதிரிலாம் நடத்துதா. டக்கு டக்குன்னு எதுவா இருந்தாலும் வாங்கிட்ட சொல்லாம இருப்பாளா? இதையும் எப்படி மறைச்சிருப்பா? நாலுபடி நான் எதுக்கு கதை விட போறேன்? உண்மையிலே தெரியாது பாத்துடுங்க. விஷயம் ஊர்ல இருக்க என் மாமியாருக்கு வர தெரிஞ்சிருக்கு. அவ என்கிட்ட அன்னைக்கு போன் போட்டு கேட்கா, அப்படியேன்னு கேட்டா. எனக்கு தெரியாது அப்படின்னே. நானும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அது எப்படி குடும்பக்கார விஷயம் தெரியாம இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். இல்லன்னா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? நாலுபடி என் மாமியா கழுவி எப்படி மறைச்சிருக்கு என்கிட்ட? ஊருக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப எனக்கு மட்டும் தெரியலன்னா எப்படி ஆகும்? என் மாமியா கழுவி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லும், மர்மலா நான் உனக்கு மாமியா மாதிரி இல்ல, ஃப்ரெண்டு மாதிரி. அதனால எதுவா இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்க. இப்ப மட்டும் என்னெல்லாம் மறைச்சிருக்கு. உன் மாமியாருக்கு வயசு வருதா போகுதா? வயசான காலத்துல எதையாவது மறந்துருக்கும் டி. இல்லன்னா அது அப்படி செய்யாது. அது அப்படியேப்பட்ட குணமும் இல்ல. உட்கார்ந்து கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லக்கா, என் மாமியார்களை இன்னைக்கு விடப்படாதுக்கா. என் மனசுல இருக்கிறத மட்டும் விட்டு சொல்லுன்னு சொல்லி அவ்வளவு விஷயத்தையும் பிடிங்கிரும். கடைசியில பார்த்தா அது மட்டும் எதெல்லாமோ மூடி மறைச்சிருக்கு. இப்படி இந்த ஜோதிகா பிள்ளை விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்க. இன்னைக்கு கேட்டுருவோம். இவன் இப்படி வாடுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கே மாட்டேனே. சும்மா பாட்டோட பாட்டா சும்மா பேசும்போது என் மாய் தவறி வந்துட்டம்மா. இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு அவன் மாமியாருக்கும் கலவரம் நடக்க போகுது. போக்கா ஓடுக்கா. ஏன் கொசலே? பாட்டி, எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்கு. ரேஷன் கடைக்கு போயிருக்காளா? சரி, அப்ப அங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஏன் வெளிய பக்கம் எங்க போற? ஏ பஞ்சக்கா, வெள்ளை மக்க மூஞ்ச பத்தியா ஒரு மாதிரி இருக்க. எதை சொல்லுவோம்ல, இஞ்சி தின்ன அந்த வரதானே இருக்கு. சில தாய் சும்மா ஏறி சண்டை போட்டுட்டு போனால மர்மகாரி ஊர்ல இருந்து வந்துட்டாலாம். அதுல இருந்துல ஒரு மாதிரி தெரியுதா? ஏக்க மனச தளர விட்டாத. மர்மகாரின்னு அப்படிதான் இருப்பா. நம்ம தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்கிடணும். சவத்த பட்ட காலே படும்பாவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு உன் கதை. அங்க போனாலும் அடி, இங்க போனாலும் அடி. என்ன செய்ய முடியும்? அடிக்கு மேல அடி. வெள்ளை மகா எப்படி இருந்த? ஆளும் தோலும் எலும்புமா பேட்டியக்கா? ஆடு நனிதானு ஓனா எழுதான். அந்த கதையெல்லாம் இருக்கு. 2 நேரம் என்னென்னவோ சொல்லுதியா? ஏன் நக்கலா இருக்கு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கு நல்ல மர்மம் வந்து வாச்சிருக்கா. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன் சில்லாட்ட. சரி, அந்த பாடம் விடுக்கா. இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசி எடுத்து சிரிச்சிட்டு போலான்னு நான் வந்திருக்கோம். போற வீருக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்கேன். சும்மா சாதாரண மீறி. என்ன நாத்து வீட்ல சுவார் பங்குது வேலை ஒண்ணு இல்லையாக்கா? இந்த வெள்ளை மக்களவி என்னடா நியூஸ் கிடைக்குன்னு பாக்கு. நியூஸ் பேப்பர் உனக்கு நான் தாரேன் நியூஸ். என்ன வெள்ளைமா பாட்டி கேட்டியா? இல்ல உனக்கு வீட்ல சுவாலி ஒண்ணு இல்லையாக்கா? வீட்ல எப்படி உன் மாமியாக்காரி உன்ன வேலை வாங்க வரல பெண்ட நிமிப்பான்னு முன்னாலே சொல்லவேல. அதான் கேட்டேன். ஒரு ராட்சசி அதான் உன் நாத்தனாரு. அம்மா அவெல்லாம் எப்ப அவட்டெல்லாம் சமாளிக்கவே முடியாத. நீ எப்படி சமாளிக்க? வெள்ளைமா பாட்டி நீங்க நினைக்கிறது தப்பு. அதெல்லாம் முன்னால நடந்த கதை. இப்பம்லாம் என் மாமியார் என்ன தங்கன்னு தாங்கிட்டு இருக்கா. என் நாத்து அதுக்கு மேல இப்படி ஒரு ஊர் உலகத்துல நாத்து உண்டான்னு கேட்க அளவுக்கு அன்பா இருக்கா. இப்ப கூட என் மாமியார் என்கிட்ட வந்து அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிய மக்களே, நீ எப்ப பார்த்தாலும் 4 செவத்துக்குள்ளே கிடக்கிறது நல்லாவே இல்ல. வெளியில போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அக்கம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசி எடுத்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு வா. நான் உனக்கு நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு அவிச்ச முட்டையும் அவிச்சு வச்சு பக்கத்துல பொரிச்சு மீனும் பொரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாவோ. அந்த அளவு அப்படியே ரிலாக்ஸா வரேன்னு வாரேன். அப்படியே மக்களே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க. உன் நாத்து வண்ட ஒண்ணு சொல்லலையா? எனக்கு டாடா காட்டி போயிட்டு வாங்க அண்ணின்னு சொன்னதே என் நாத்து தானம்மா. வீட்டுக்குள்ள மாமியா மருமா நாத்துக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுதாள இவா. நானும் 4 கதை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்லாம புசுன்னு ஆக்கி விடல. வெள்ளை மக்களவி, என் மோவ வீட்லயே 2 அக்கா பக்கியா. என் மோவல நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. 1000 தான் அடிப்படி போட்டு உருண்டாலும் பிறண்டாலும் அடிச்சாலும் புடிச்சாலும் கடிச்சாலும் மாமியா மருமா நாத்தனான்னு விட்டு கொடுக்காளா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவம்மா, ஏம்மா எப்ப வந்தீங்க? இப்ப அந்த மக்களே வந்தேன். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் ஒன்னதான் கேட்டா வந்துக்கா. ஒரு நாளாவது கூட்டிட்டு வரப்படாத பிள்ளைய பார்த்தே நான் 2-3 மாசம் ஆச்சேன்னு. நான் தான் சொன்னேன் கூட்டிட்டு வரேன் இன்னொரு நாள், அவனுக்கு லீவ் இல்ல அப்படின்னு. ஏம்மா அந்த கட்டில உட்காருங்க. ஏன்ட மக்களே நேரம் ஆயிட்டு இருந்த? என்னம்மா ஏன் தயங்குறீங்க? அது ஒண்ணு இல்ல மக்களே, இந்த புஷ்பக்கு குழந்தை இருக்கா பாத்தியா, அவனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருந்தாவோ. நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கா, நல்ல குணமுள்ள பொண்ணா. அதான் போய் பார்க்க போறவ எல்லாரும். அதான் உடனே அப்படியே கூட்டிட்டு போலான்னு. சித்தியும் காலையில போனதுக்கு சொன்னாங்க. நான் எதுக்குமா அங்க அவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு?
நீ சொல்லு சரிதான் மக்களே. இருந்தாலும் என்ன சொல்லுதம்னா, இந்த எப்ப பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க பத்தியா, அது என்ன சொல்லுவாங்கள எல்லாரும் இந்த இப்போ இந்த காலத்துல டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கும் பத்தியா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு கிடக்குது. 4 செவத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்கும். அதான் 4 இடத்துக்கு சொந்தக்காரர் இருக்க இடங்களுக்கு அப்படி போயிட்டு எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். 4 சொந்தங்களை பார்த்தாலாச்சு மனசே ரொம்ப லேசா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்லுதேன், இப்படி கல்யாண வீடு, பொண்ணு பக்க வீடு, அந்த மாதிரி பிறந்தநாள் வீடு அப்படிலாம் சும்மா இருங்கம்மா. கல்யாண வீடு பிறந்தநாள் வீடு அது சரி, பொண்ணு மக வீட்டுக்கு மானம். நீ எப்போ இப்படிதான், நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுத. இப்பெல்லாம் வர வர எப்பயாச்சும் நீ கேட்கவே மாட்டேங்க. என்னம்மா இது? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சரி வேலை இருக்குல்ல வரலன்னு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கிய? சரி நீங்க கிளம்புங்க, நான் இப்போ 1/2 அன் அவர்ல வேலையை முடிச்சுட்டு வரேன். வயாம சித்தி கூப்பிடுதல்ல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். இல்லைன்னா நான் கூப்பிட மாட்டேன். 4 சொந்த நம்ம ஒரு ஆள் இருக்குன்னு காணிக்காண்டமா பொண்ணு வீட்டுக்கு, அதுக்கு தான். சித்தி உள்ளத மக்களே சாப்பிடணும்னா மத்தியானம் அங்க போய் சாப்பிட்றோம்னா அப்படி சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். சரிம்மா. எம்மா எப்படியோ சொல்லுதுக்குள்ள ஒரு மாதிரி படப்படுத்துட்டு வந்துச்சு. எப்படியே சம்மதிச்சுட்டா. இது போதாது எனக்கு. மல்லி மல்லி மதுரை மல்லி. தம்பி உனக்கு பூ எவ்வளவு? ஏக்கோ நேத்து கண்டமான வேலைக்கா, கல்யாண விடுபத்தில நிறைய, அதனால பயங்கர வேலை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லக்கா, வேலை குறைச்சுதான் கொடுக்கேன். வாங்குங்கக்கா. ஒரு 3 வழக்கு பூ போடுப்பா. ஏக்கோ எதுவும் விசேஷமா? எப்பவும் நீங்க 1/2 வழக்கு பூ தான் வாங்குவியே, இன்னைக்கு 3 வழக்கு பூ வாங்குதியே. புஷ்பக்காக்கு அக்கா மௌனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதனாலதான் 3 வழக்கு வாங்குறேன். இல்ல நான் எங்க வாங்குவேன்? ஏக்கா 90 ரூபா போக மீதி 10 ரூபா உண்டு. இப்ப சில்லறை இல்ல, இன்னொரு நாள் பூ அப்படி வாங்கிக்கிட்டேலக்கா. சரி தம்பி. மல்லி மல்லி மதுரை மல்லி மதுரை மல்லி. இவ்வளவு பூ ஒத்தையில கட்டிட முடியாது, வீட்டுல வேற சுவாலி கிடக்கு. அதனால புஷ்பக்காக்கு பொண்ணு போட்டா 4 முடியே சின்ன பண்ணலாம் அனுப்பி விடுவா. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாமன்னா பேசிட்டு அப்படியே 5 நிமிஷத்துல போடு போடுன்னு கட்டி போடலாம். பொண்டாட்டி ரொம்ப சிரிச்ச மாதிரி இருக்கல, நல்ல மூடுல இருக்கா போல இருக்கு. ஆகா மாப்பிள்ள 2 ஆயிட்டாரு, தங்கச்சி எஸ்கேப். என்னங்க வந்தது வராதுமா? இப்படி எங்க அண்ணா போட்டாவே அப்படி முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. கண்ணு போட்டாதீங்க, சீக்கிரத்துல அவனுக்கு கல்யாணம் முடிய போகுது. பொண்ணும் பார்த்தாச்சுனா எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கியூட் கேர்ள் தானே? ஏமா சீக்கிரம் அதை எடுத்துட்டு ஓடியா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப நாளா உங்ககிட்ட 5000 ரூபாய் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீனே வாங்கி தந்துட்ட உங்க அம்மிட்ட. இந்த திருட்டூர் போற மத்தியா, அங்க வாழைக்காய் பச்சி, இந்த குடமிளகா பச்சி, என்னென்ன பச்சி இல்லாம போடுவா. உளுந்த வடை, பருப்பு வடை, சப்பு சவறு, வந்தது போனது, பானிபூரி, என்னெல்லாமோ இருக்கும். எனக்கு வாங்கி திங்கணும்னு ஆசையா இருக்கும். நாக்கு நம்மனமா வரும், எச்சு ஊறும். ஆனா ஒண்ணுமே முடியாது. பாக்கெட்டு ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ரொம்ப ஆசையா இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றிடுறா செல்லம். நினப்புதான் பொழப்பு கெடுக்குதான். பச்சி வாங்கி திங்கிறதுக்கும் பானிபூரி வாங்கி திங்கிறதுக்கும் தரல உங்களுக்கு துட்டு. யாரா இதுக்கு? எய்த்து விட்டு கியூட் கேர்ளுக்கு விருந்து வைக்க போறேன். அதுக்கு தான் நல்ல நாட்டுக்கோழி 2 பிடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இளம் ஆட்டுக்கறி என்ன 2-3 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன உண்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கு நண்டு இறாலு வந்தது போனதுன்னு எல்லாம் நம்ம வீட்டுல விருந்துதான். அவ்வளவுதானே? இன்னைக்காவது நாக்குக்கு ருசியா நல்லதொரு சோறு கிடைக்க போகுது. இப்ப வாங்கிட்டு வந்துருதே. மாமியா கிளவி நாத்து 3 ரோசஸ்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா 3 ஃபென்சால் புயல்னு பேர் வச்சிருக்கலாம். குட்டி பெஞ்சால் புயல் ஒண்ணு இருக்கு பேரு பக்கத்துல, அதான் உன் நாத்துக்கு சொன்னேன். கிளவிகளோட கிளவிகளா இன்னைக்கு ஐக்கியமா இருக்கு பத்தியா. என்ன ஏதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? உன் மாமியா கிளவிட்டு கேளு, உன் நாத்து விட்டையும் கேளு. எதுக்கு இப்படி சுவாதிய கல்யாணத்தை என்கிட்ட மறைச்சியோன்னு? என்ன மர்மல வந்தது வராததுமா ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்க? எது பிரச்சனையோ? பிரச்சனையவா? பிரச்சனையே நீ தானே. உங்களுக்கு எப்பவுமே என்ன பார்த்தா நக்கல் தான். கோபத்துல சின்ன பொண்ணு மாமியா கூட சண்டை போட்டுற கூடாதே. ஏன் மாமியா கிளவி ஒரு உருண்டை சோத்துல ஒரு பெரிய முழு பூசணிக்காம மறைச்சிருக்கிய, அதுக்கு நாத்து நீனு உடந்த மர்மல. அப்படி நான் எதையுமே உன்கிட்ட மறைக்கலையே மர்மல. செல்ல தை அப்படி என்னத்த மறைச்சாலும் தெரியலையா கடவுளே. அவ மர்மம் இருக்க கோபத்துக்கு இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. நம்ம ஊர்ல இன்னைக்கு புயல் வந்துற மாதிரில இருக்கு. காக்கா மாதிரி கரைதால இவ என்னத்தை இழுத்துட போறான்னு தெரியலையே கடவுளே. யாமக்கா சொல்லு. பாருமா அண்ணி எவ்வளவு நம்ம மேல பாசமா இருக்காங்க. எதையும் நம்ம கிட்ட மறைக்க மாட்டாங்க. அதனால நம்மளும் மறைக்க கூடாதுமா. அப்படிலாம் எதையும் மறைக்கலையாடி. எடி நேத்து சைத்ரா உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு அம்மைக்கு கால் வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போணும்னு போனோம்ல அண்ணி. அது கை வலிக்கு கால் வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போல. நேரா ஹோட்டல்ல போய் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் பீஸாவும் 2 பேரும் ஆர்டர் பண்ணி நல்லா தின்னோம் அண்ணி. அததான் மறைச்சிட்டேன்னு கேட்கலாம். இல்லன்னா அம்முக டும்முக அமால் டுமால். இல்லன்னா போன மாசம் 600 ரூபாய் உங்க ஃபேண்ட் பாக்கெட்ல இருந்து தீர்னாப்ல உளுந்து. எங்க அம்மா சொன்னா கீழே விழுந்த பணம் யாருக்குனாலும் சொந்தம் சொல்லி அடிச்சிட்டு போய் அதை கொண்டு போய் ஜூஸும் ஐஸ்கிரீமுமா நானும் எங்க அம்மையும் வாங்கி தின்னோம். அதை மறைச்சிட்டேன்னு சொல்லுதேளா. அம்முக டும்முக அமால் டுமால்.
சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் ஒண்ணு விடாம புட்டு 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 வச்சு புட்டியாட்டி மர்மோலாவது மண்ணா கட்டியாவது அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஜோதிகா பிள்ளைக்கு கல்யாணம் முடிவே இருக்காம அதை பத்தி தான் மறைச்சிட்டே நீங்க 2 பேரும். அதைத்தான் கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா லேசா தான் ஒரு பிட்டை போட்டேன், உடனே டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளவு உண்மையும் வெளியே வந்துட்டேன். என் செல்ல குட்டி எல்லாத்தையும் சேர்த்து உங்க அம்மைக்குள்ள அக்கவுண்ட்ல இருந்து ரூபாயை எடுத்துருதே போய். அப்ப நானா வந்து உங்க வலையில சிக்கிட்டேனா? இப்படி கூறுகட்ட புள்ள இப்படி அன்னிக்கிட்ட வாயை விட்டுட்டேன். சின்ன பொண்ணு தான் பயங்கரமான ஆளும் தெரியும்ல. புறவு எதுக்கு இப்படி வாயை கொடுத்து வங்கனால மாட்டிக்கிட்டால. இப்ப அம்மையை மோளும் முழிச்சிட்டு இருக்காளுவா. ஏன் வெள்ளையம்மக்கா உனக்கு தெரியும்ல, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்ல நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போனோம்ல. நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா உனக்கு? எந்த விஷயம்? ஏக்கா நீ ஜூஸ் கேட்டேல, ஞாபகப்படுத்தி பாரு. என்ன செல்ல தாயி, புது மருமா வந்தவரு ஒரே ரெஸ்ட் தான் போல இருக்கு. நல்லா சொக்கமா உட்கார்ந்துருக்க போலுக்கு. ஆமாக்கா, அவ கொஞ்சம் சோறுல பொங்கி கறியெல்லாம் வைக்காக்கா, அதனால சரி அவ போக்கல போட்டோன்னு விட்டுட்டேன். செல்ல தாயி எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டேனா வீட்டு சாவி குத்து அவ கைக்கு போயிரும். ஆமா செல்ல தாயி, மருமோளை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அப்படிலாம் இல்லக்கா, அவ குழம்பு கறியெல்லாம் நல்லா வைப்பேன்னு சொன்னா, அதனாலதான் சரி அவ செய்யட்டுமே விட்டேன். நீ அப்படிதான் நல்ல விதமா நினைப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா, நீ தங்கமான மனசுக்காரி. ஆனா வந்திருக்கவா அப்படி இல்ல இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. செல்லதையி தெக்கதரு காமெடி இருக்காளா, இப்படிதான் மோவனுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா மருமோளை தலையில தூக்கிட்டு டெங்கு டெங்குன்னு ஆடிட்டு கிடந்தா. கடைசியில மருமகாரி 2 மாசத்துல மாமியாரிக்கு தலையில மிளகாய் அரைச்சு விட்டா. என்ன செய்யலன்னா மருமோ அம்மா வீட்டுக்கு பத்தி விட்டுட்டாளா மாமியாரிய. இருங்க ஏதாவது கொண்டு சொல்லுங்க மருமோளை. மருமோளை இவ 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு. திங்கிறதுக்கு பண்டை இருந்தா எடுத்துருவாமா. ஏம்மா எனக்கு எதுவா இருந்தாலும் நல்ல உப்பும் வரப்பும் புளிப்புமா இருந்தா தான் பிடிக்கும் பாத்துக்க. சரிங்க பாட்டி. மருமோளை வீட்டுல ஆப்பிள் இருக்கா ஆரஞ்சு இருக்கா? ஏம்மா ஆப்பிள் இருக்குன்னு சொல்லி சொல்லுதல்ல உன் மாமியா, அதனால ஆப்பிள் ஜூஸே போட்டுக்கொண்டாப்பா. சரி கிழவி, சரி பாட்டி. எக்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதியா. என்ன அவ அன்பாட்டு ஆசையாட்டு மாமியா கிழவின்னு சொல்லுதா, அது மாதிரி நினைச்சிட்டு உங்களையும் அப்படி டக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாயில வந்துட்டு போல இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டின்னு சொல்லி மரியாதையா தானே சொல்லிட்டு போறான். கோவப்படாதக்கா, நல்ல அளவோல ஜூஸ் போட்டு நல்ல குடுகுடுன்னு கொண்டு வருவா. குடிங்க என்ன 2 பேரும். பாட்டிஸ் எடுத்துக்கோங்க. எதை உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம் மருமோளை, இந்த சுவார்திங்க நிரம்பத்தி அந்த ஜூஸ் கிஸ் எல்லாம் குடிச்சா நமக்கு ஒத்துக்கிடாது பத்துக்கா. நமக்கு சுவாரும் சாலை மீன் குழம்பும் வச்சு நல்ல ஒரு தட்டு நிறைய தின்னா நல்லா இருக்கும் பத்துக்கா. என்ன பாத்துட்டு இருக்கியா 2 பேரும் குடிக்கா மடக்குன்னு. ஐயப்பா வாயி ஏக்கா யாக்க அப்படி அலறிட்டு அலைதியோ ஜூஸ் குடிச்சோமே. ஏக்கா என்னாச்சு? ஏக்கா மருமா ஆப்பிள் ஜூஸ்ல மொளத்த பொடிய நல்லா கலந்திருக்கா. மருமோளை என்ன இதெல்லாம்? இது நீங்களும் கல்லு கணக்கு கேட்டுட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு என்ன பாட்டி பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த உப்பும் புளிப்பும் நல்ல உரப்புமா வேணும்னு சொல்லிச்சு. நான் தான் சரி பாவம் பார்த்து கொஞ்சோண்டு முளத்த பொடி மட்டும் போட்டேன். கொஞ்சம் புளிய போடலாம்னு நான் நினைச்சேன். சரி விட்டு பிடிப்போன்னு ஒரு நாள் போட்டுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். வெள்ளையம்மக்கா இன்னைக்கு அம்மைக்கு மொபலுக்கு இருக்கு, வீட்டுல போய் சின்ன பொண்ணு திருவிழா கழிக்க போறா. ஏக்க பூ வாங்கிட்டேன், உனக்கு தான் போன் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பூ கட்டணும்னு சொன்னா ஓரத்துக்கு நிக்கல, பட்டறையை போடுங்க. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பூ கட்டுவோம். சிம்ரனே குஞ்சு பறிச்சிரடி. ஏக்க 11 முட்டை வச்சம்லக்கா, கடைசில 7 குஞ்சு பறிச்சிருக்கா. மீதி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு பாத்துக்கா. ஏ சிம்ரனே சீக்கிரம் காணி அந்த கண்கொள்ளா காட்சிய. அதுக்கு நான் அவளோட காத்திருக்கேனா. வர காணிக்க. வாங்க வாங்க செல்லங்களா, குட்டி செல்லங்களா, தங்கங்களா. எடி குஞ்சு பறிச்ச கோழி கொத்திரும்டி. ஏக்க இது நல்ல பாசமுள்ள கோழிக்கா. நான் அப்படியே கைக்குள்ளே வச்சு வளர்த்தம்ல, அதனால ஒண்ணும் செய்யாதுக்கா. இப்ப பாரு. பரவல்லையே தாய்க்குழி கொத்தலாம் ஒண்ணு செய்யலையா, பேசாம இருக்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சின்ன கோழி குஞ்சு நல்ல வெட்டு வெட்டுன்னு கண்ணை முழிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கிராமத்துல தான் இருக்குது. இதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட எங்கேயும் கிடைக்காது. ஆளு கொஞ்சம் பூ கேட்டுங்க சீக்கிரம். நேராவுதுடி, மணி 3 ஆக போகுது. டக்குன்னு 4 மணிக்கு கிளம்பணும்னா பொண்ணு பக்கத்துக்கு. சரிக்கா. ஹாய் சொந்தங்களே, பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்க கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம
மாஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே அடுத்த வீடியோல பாப்போம்.